திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அடுத்த கூனியூரை சேர்ந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்து சேரன் மகாதேவி மதுக்கடை முன்பு தனது இருசக்கர வாகனத்தையும் அதில் அரிசி மூட்டையும் வைத்துவிட்டு மது வாங்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த இரு நபர்களில் ஒருவர் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அரிசி மூட்டையுடன் எடுத்து செல்கிறார். அப்போது அரிசி மூட்டை கீழே விழுந்த நிலையில் ஒரு நபர் அதை ஓரமாக தூக்கி வைத்த நிலையில் மற்றொரு நபர் அரிசி மூட்டையை மீண்டும் அதே வாகனத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு மீண்டும் டோப் செய்து அந்த வாகனத்தை கொண்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மது வாங்க சென்ற மதுப்பிரியர் வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனமும் அரிசி மூட்டையும் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து நடந்து சென்று அருகிலுள்ள சேரன் மகாதேவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது இருசக்கர வாகனத்தை உரிமையாளர் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று இருசக்கர வாகனத்தை வாங்கியதும் அதற்கு சில மாதங்களாக தவணை தொகை செலுத்தாத நிலையில் இருசக்கர வாகனத்தை நிதி நிறுவன நபர்கள் எடுத்துக்கொண்டு சென்றதும் தெரிய வந்துள்ளது. எனினும் இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்த நபர்கள் இருசக்கர வாகனத்தையும் அதிலிருந்து விழுந்த அரிசி மூட்டையும் மீண்டும் தூக்கி வைத்துக் கொண்டு அங்கிருந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் நிதி நிறுவன நபர்களின் இந்த செயல்கள் நகைப்புடன் கேலியையும் விமர்சனத்தையும் ஒரு சேர பெற்றுள்ளது. நிதி நிறுவனங்கள் தவணை செலுத்தாத இருசக்கர வாகனத்தை தூக்கி செல்ல வந்தபோது அதற்கு ஆஃபர் போன்று அரிசி பையும் தூக்கி சென்ற காட்சிகள் விமர்சனத்தை பெற்றுள்ளது. PT மதுரை செய்திகளுக்காக முத்துப்பாண்டியன் மற்றும் கவின் பிரசாத்.